அனைவருக்கும் வணக்கம். கேன்வால எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ எப்படி ஒரு கஸ்டமைஸ்ட் ஏஐ ஜெனரேட்டட் பேக்ரவுண்ட் செட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் வீடியோ பார்க்கலன்னா, ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேக் வந்துடும். இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ் வேறு எதுவும் இல்லை. இப்போ குயிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் செட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இப்போ நான் எடிட் போகிறேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர் மேஜிக் ஸ்டுடியோவில். இப்போ என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் ஃபோட்டோஸ் ஃப்ரேம் சன் விண்டோ ட்ரீ ஷேடோன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நான் பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரீ விண்டோ அப்படியே விண்டோ டச் பண்ணி ஷேடோ வர போல போட்டிருந்தேன். இந்த ட்ரீ காணோம், பட் விண்டோ மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. இங்கே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. நான் ஜென்ரேட் அகைன் கொடுக்குறேன். வேறு எதனா சஜஸ்ட் பண்ணிட்டான்னு பார்க்கலாம். இல்லை, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதோட இது பெட்டர். இது சைட்லேருந்து விண்டோ இருக்கிற போல இருக்குது. நல்லா இருக்குது. அதே போல் இந்த இமேஜுக்கு என்னோடய இமேஜுக்கு நான் பார்டர் செட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டே இது எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எடிட்டில் ஷேடோஸ் போயிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒயிட் செட் பண்ணால் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். அது சைஸ் கொஞ்சம் ஸ்மால் ஆகிக்கிறேன். ஃபைன். கேன்வாவில் உங்களால் கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும் ஈஸியாக. நீங்கள் ஒரு நான் டிசைனராக இருந்தாலும் உங்களால் ஒரு டிசைர் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் வித் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ். கேன்வாவோட மெயின் அட்வான்டேஜே நான் டிசைனரும் ஒரு எஃபெக்டிவாக ஆன ஒரு கிராஃபிக்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டூலை டிசைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.